ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது சண்டே எடுத்த vlog. மார்னிங் எந்திரிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பெருசாக எதுவும் செய்யலை. நைட்டே கொண்டக்கடலைலாம் ஊற வச்சுட்டு தான் போய் படுத்திருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து மீன் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோமா. ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய சாப்பிட்டுட்டாங்கன்னா மதியம் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. அதனால பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாகவே பிளான் பண்ணிக்கிட்டேன். நைட்டு வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ்லாம் அப்படியே கவர்லேயே இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டா ஒரு வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் உப்பு மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். ஆப்பிள் மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். மாதுளையும் ஆரஞ்சு வந்து தோல் உரிச்சு சாப்பிட போகிறோன்றதுனால ஓரளவுக்கு மட்டும் கழுவிக்கிட்டேன். அதுவும் நல்லா தான் கழுவுனேன். இருந்தாலும் ஆப்பிள் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை எடுத்து பேஸ்கெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சுண்டெல்லாம் ஆல்ரெடி வேக போட்டு வச்சுட்டேன். இதுக்குள்ளே நட்ஸும் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இது எல்லாம் தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா பத்தல்னா வேணால் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எனக்கு இந்த மார்னிங் எந்திரிச்சு வரும்போதே கொஞ்சம் குளிராக இருந்துச்சா, அதனால ஏதாவது இந்த டீ மாதிரி குடித்தா நல்லாயிருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை. ஆனால் நாங்கள் 2 பேருமே டீ, காஃபி குடிக்க மாட்டோம். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் குடிச்சுப்பாங்க. நான் கம்பல்சரி குடிக்கவே மாட்டேன். எங்கள் வீட்லேயுமே குடிக்க மாட்டேன், அம்மா வீட்டில் இருக்கும்போதுமே. ரொம்ப தலை வலிக்குது, இல்லை டீ குடிக்கணும்னு கிரேவிங்காக இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது தான் குடிப்பேன். காஃபினா இன்னும் கொஞ்சம் குடிச்சுப்பேன். ஆனால் அந்த டீயுமே நல்லா திக்காக எனக்கு இருக்கணும், இல்லைன்னா குடிக்க மாட்டேன். ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், லைட்டாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. அதனால நானே போட்டு குடிச்சுப்பேன். ஹஸ்பண்ட் வந்து டீ, காஃபிலாம் குடிப்பாங்க. அவங்க வீட்லேயும் குடிப்பாங்க, ஆஃபீஸ்லேயும் குடிச்சுப்பாங்க. இங்கே நான் பெருசாக குடிக்க மாட்டேன்றதுனால காலையில் கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு பிசிஓடி வந்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து இந்த பால்லாம் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் சும்மாவே டீலாம் குடிக்க மாட்டேன். எப்பயும் குடிக்கிறது இப்போ குடிக்கிறதில்ல. ஹஸ்பண்டுக்கு டீ, காஃபி குடிக்கணும்னு கிரேவிங்ஸ் வந்தால் சாட்டர்டே, சண்டே மட்டும் ஈவினிங்காக வந்து பால் வாங்கிட்டு வந்து போட்டு தர சொல்லுவாங்க. அப்போ மட்டும் நான் போட்டு தந்துடுவேன். டீ குடிக்க முடியாது இல்லையா? அதனால இந்த ராகி கஞ்சி வச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு ராகி மாவுல கஞ்சி வச்சிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வைக்க தெரியாது ஃபர்ஸ்ட்லாம். அம்மா தான் வச்சு தருவாங்க. அம்மா டேஸ்ட்டா வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு இது ரொம்ப பிடிக்குன்றதுனால நானே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கினது தான். இதுலயுமே எனக்கு உப்பு லைட்டா போட்டு சர்க்கரை நெறைய போட்டு தான் குடிக்கணும். வெறும் உப்பு போட்டு குடிச்சா பிடிக்காது எனக்கு. ஆனா இப்ப நான் சர்க்கரை சாப்பிட முடியாதுன்றதுனால அது கூடவே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இனிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தா நெறையா இருந்தா பிடிக்கும். ராகி கஞ்சி, இந்த உளுத்தங்கஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் சுகர் அதிகமா போட்டு அந்த டேஸ்ட்டோட சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ என்னால குடிக்க முடியாதுன்றதுனால அதில வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். சுண்டலும் ஒரு பக்கம் வெந்து வந்துடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக இருக்கிறதுனால ஹஸ்பண்டுக்கும் சேர்த்தே ராகி கஞ்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதுவும் குடித்தா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்றதுனால. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த ராகி கஞ்சி வச்சுட்டு போய் தான் எழுப்புனேன். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வந்து மொட்டை மாடிக்கு போய் கொஞ்சம் சூரியனை பார்த்துக்கிட்டே அப்படியே சூரியனுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே கிளம்பியிருந்தோம்னா வானகரம் தான் கிளம்பியிருந்தோம். மதியம் லஞ்சுக்கு வந்து மீன் செய்யணும்னு சொல்லியிருந்தேன்ல, அது வாங்கலாம்னு சொல்லிட்டு வானகரம் மீன் மார்க்கெட் தான் போயிருந்தோம். நிறைய மீன் இருந்துச்சு. நாங்க கனவா வாங்கி அப்படியே கிளீன் பண்ண குடுத்துட்டு, பக்கத்துலயே அப்படியே கொஞ்சம் கருவாடு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு, வீட்டுக்கு வர வழியில வந்து கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சா, அப்படியே ஒரு ஜூஸ் குடிச்சிட்டே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு, வீட்டுக்கு வந்து கனவாவ கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா, அது என்னன்னா 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. ஆக்சுவலா அங்க கிளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தோமே, இருந்தாலுமே இங்க வந்து கட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவுனா, அந்த அழுக்கு அப்படியே இருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணும்போதே அழுக்கெல்லாம் எடுத்துட்டு தான் கட் பண்ணேன். இருந்தாலும் அந்த அழுக்கு அப்படியே இருந்துச்சா, நல்லா போட்டு தேய்ச்சு கழுவுனதுக்கு அப்புறமேட்டுக்கா ஓரளவுக்கு வந்துருச்சு. அது சைட்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து சின்ன வெங்காயமே எனக்கு உரிச்சு குடுத்துட்டாங்க. எனக்கு டைம் இல்ல உரிச்சு குடுங்கன்னு அவங்ககிட்ட சொன்னேன். அதனால அவங்களும் உரிச்சு குடுத்துட்டாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். இதுவரைக்கும் செஞ்சதே இல்ல. இதுவரைக்கும் சாப்பிட்டதும் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா, இப்போ ரீசென்ட்டா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் மீன் நல்லா சாப்பிடுவேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா நானா செய்றதுனாலயா என்னன்னு தெரியல, வேற யார் செஞ்சாலும் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்க மாட்டேங்குது. ஆனா, இப்பவும் எங்க அம்மா செஞ்சாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா சாப்பிடுவேன் மீன் குழம்பு. வேற யார் செஞ்சாலும் எனக்கு அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த கவுச்சி ஸ்மெல் அப்படியே வர மாரியே ஒரு ஃபீலு. அதனால தான் சரி இந்த வாட்டி கனவா வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து மீன் குழம்பு மாரி இல்ல, சிக்கன் குழம்பு மாரி தான் வச்சிருந்தாங்களா, சரி சிக்கன், மட்டன் மாரி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இத வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவுமே கழுவும்போதே அந்த ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு.
சரி நம்ம அந்த மைண்ட் செட்லேயே கழுவுறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் மைண்டு மாத்திட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். வீடியோலாம் பார்த்து ரெஃபர் பண்ணி தான் செஞ்சிருந்தேன். எனக்கு இது செய்ய தெரியாது. கொஞ்சம் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு, வறுவலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு எப்பவுமே ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாய் ஊட்டி விடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு போட்டு குடுத்துட்டு, அவங்க எனக்கு ஊட்டி விட்டாங்களா, எனக்கு அந்த ஸ்மெல் அப்படியே வர மாரியே இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்ல. அதனால வேணாம் எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு மட்டும் இத வச்சு குடுத்துட்டேன். ஆக்சுவலா குழம்பெல்லாம் வச்சுட்டு, வறுவல் வந்து எப்படி செஞ்சிருந்தாங்கன்னா, நெறைய வீடியோ ரெஃபர் பண்ணி தான் செஞ்சிருந்தேன். ரைஸ் எல்லாம் வடிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா வறுவலுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அத அப்படியே கனவால வந்து மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கா மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து கலக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கா வாணல்ல எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து உப்பு பத்தலனா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுலாம் அதிலயே போட்டு பெசஞ்சு, அதுக்கப்புறம் இந்த கலவைய அப்படியே அதில கொட்டி, அப்படியே வதக்கி விட்டு, அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டுருந்தாங்களா, இது வறுவல் ஈஸியா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் அதே மாரியே செஞ்சிருந்தேன். ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்துச்சு. லைட்டா மிளகாத்தூள் ஸ்மெல் மட்டும் ராவா வர மாரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மத்தபடி நல்லா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. எனக்கு இது பிடிக்கவே இல்ல. பார்க்க நல்லா தான் டெம்ப்டிங்கா இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்மெல்லாலயா என்னன்னு தெரியல. இதுவே எங்க அம்மா செஞ்சு குடுத்திருந்தா சாப்பிட்டுருப்பேனா என்னன்னு தெரியல. ஆனா எங்க அம்மாக்கு இது செய்ய தெரியாது. இதுவரைக்கும் செஞ்சது கிடையாது அவங்க. எனக்கு சிக்கன், மட்டன் இதெல்லாம் விட மீன் பிடிக்கும். இப்ப என்னால சிக்கன், மட்டன் எதுவுமே சாப்பிட முடியாது. மீன் மட்டும் தான் சாப்பிட முடியும். அதனால தான் இதுலயே டிஃப்ரெண்டா நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒண்ணும் செட் ஆக மாட்டேங்குது. சரி பரவால்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கடைக்கோ, இல்ல அம்மா வீட்டுக்கு போனாலோ, இல்ல அம்மாவ இங்க வர வைக்கும்போதோ, அந்த மாரி தான் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு வேணுனா சமைச்சு குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டே மெனு இதுதான். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.